ஹலோ வணக்கம் பீரா, வெல்கம் டு ஷோ. ஒரு வழியா அடிச்சு பிடிச்சி ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ் இத்தனை நாள் நடந்திருக்கு. மார்ச் மாசம் ஆரம்பிச்சது, நம்ம ஜூன்ல இருக்கோம். எவ்ரி திங் இஸ் ஃபார் திஸ். இந்த ஃபைனல் அகமதாபாத்ல பிபிகேஎஸ் வர்சஸ் ஆர்சிபி. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இனிஷியல் தாட் சொல்லட்டுமா இல்ல நீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டா ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிடலாமா? நீங்க சொல்றதா? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது பீரா. நான் ஏதோ அடிச்சு விடுறேன், நீங்க சொல்லுங்க உங்களோட இதை. அடிச்சு as விடுறதெல்லாம் usual. கிடையாது. சம்டைம்ஸ் அந்த ஒரு யுவர் கிரிக்கெட் இன்டெலிஜென்ஸ் ஹஸ் கான். யூ ஆல்ரெடி ஹேட் அன் இன்டெலிஜென்ஸ். இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. துண்டு துண்டா. அதனாலதான் நான் உங்களுக்கு கேட்கறேன், சார் உங்க ரீசனை சொல்லுங்கன்னு. ரீசனை சொல்லி அடிச்சீங்க, கரெக்டா அதே மாதிரி சொன்னீங்க. அகமதாபாத்ல பிபிகேஎஸ்க்கு பவர் இருக்கு 220 அடிக்கிறதுக்கு அப்படின்னு. யுவர் சென்சேஷனலி ஸ்பாட் ஆன். வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் நான் சொன்னா அது தூக்கி கடாசி எரிஞ்சிட்டாரு ஷேயர் செய்யற. இப்போ வந்துட்டு திருப்பி அதே மாதிரி. இப்போ திருப்பி அதான் சொல்றேன், போன மேட்ச் ஓகே, இந்த மேட்சும் டாஸ் வின் பண்றவங்க bowling தான் போடுவாங்க. ஸோ அதை இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. போன தடவை இட் வாஸ் ஜஸ்டிஃபைட். ஐம் நாட் பிளேமிங் பிபிகேஎஸ் ஃபார் ஒன் ரீசன். ஏன்னா அந்த வெதர் மழை பெய்யுமோ என்னன்றதுனால. ஸோ வாட் பிபிகேஎஸ் டிட் வாஸ் ஸ்பாட் ஆன். தெர் இஸ் நத்திங் தட் ஹஸ் டு பி கம்ப்ளைண்ட். இப்போ இங்க பாருங்க, 8 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ஆஃப்டர் எஸ்டர்டேஸ் கேம் 218. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் ஆஃப்டர் எஸ்டர்டேஸ் கேம் இஸ் 192. இப்போ உங்களுக்கு மத்த எதுவுமே பெருசா சேஞ்ச் ஆகல. ஐஎஸ்சி ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரோ செகண்ட் இன்னிங் ஸ்கோரோ. திருப்பியும் என்னோட கணக்குப்படி the average winning score is 206. மும்பை க்ளோஸா வந்தாங்க. பட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் விட கம்மியா இந்த இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல பிளே ஆஃப்ல நீங்க அடிச்சீங்கன்னா யூ காட் அ லிட்டில் சான்ஸ். இன்னொன்னு பாருங்க, இதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இது அப்டேட்டட் ஸ்டாட் இப்ப சொல்றோம். 11 இன்னிங்ஸ் அவுட் ஆஃப் த கம்ப்ளீட்டட் 16 இன்னிங்ஸ் 200+ அடிச்சிருக்காங்க. போன தடவை இதை சொன்னோம் 9 out of 14 இன்னிங்ஸ்ன்னு. அதுக்கப்புறம் பாருங்க, அதுல 8 மேட்ச்ல 7 இன்னிங்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் போட் 200+ அண்ட் அபவ். அண்ட் தட் ஹஸ் ஹேப்பன்ட் எஸ்டர்டே ஆல்சோ. அந்த லோயஸ்ட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹஸ் மேட் இஸ் 196 ஃபார் 8 வித் ஜிடி 1 அகேன்ஸ்ட் மும்பை. அப்படிங்கும்போது வெதர் போர்காஸ்ட் அது இது இல்லைன்னா ஆன் பிக் ஃபைனல் both the teams have got strong batting lineups. The advice has to bat first according to my opinion. அதான் சொல்லணும், இங்க வின் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான். பேட்டிங் பவர் பிளேல இந்த போலிங் எப்படி நிறுத்துறாங்கன்னு. நீங்க பேட்டிங் பவர் பிளேல நீங்க ஒரு ஸ்டார்ட்டை விட்டுட்டீங்கன்னா 200 நிறுத்தவே முடியாது. ரெண்டு டீமுமே மும்பை ஸ்கோர் 65, பிபிகே ஸ்கோர் 64. தட் இஸ் வெரி ஹை ஆன் திஸ் கிரவுண்ட். ஏழியரா நீங்க அடிச்சு போடலைன்னா பேட்டிங் லைனப் க்ளோஸ். போத் ஆஃப் தெம் ஸ்கோர் 200+. அடுத்தது பாத்தீங்கன்னா போலிங் ஃப்ரம் 14 to 20 நிறுத்தவே முடியாத ஒரு கடல் இது. அன்பார்ச்சுனேட்லி மும்பை இந்தியன்ஸ் ஒன்லி ஸ்கோர் 65. பிவிகே ஸ்கோர் 60 ரன்ஸ் இன் 5 overs. இந்த ரெண்டு வின் ஃபேக்டரை யார் ஜெயிக்கிறாங்க? இந்த 206 நீங்க ஆடணும்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பவர் பிளேல நீங்க கன்வென்ஷனலா ஆடினாலே 50 ரன் வந்துடும். நோலா சீலாஸ் நீங்க இருந்துட்டீங்க பவர் பிளேல 225 நீங்க நிறுத்தவே முடியாது. எல்லா டீமுமே அந்த தப்பதான் பண்றாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, வர்ற டீம் ஒருவேளை பேட்டிங் அடிச்சோம், ஐயோ பாரு 220 அடிச்சாதான் இங்க ஜெயிக்கணும் அப்படி ரொம்ப பவர் பிளே ஆட போய் சக்சீட் ஆனா ஓகே. இஃப் டோன்ட் சக்சீட் தேர் கோயிங் டு பீ இன் சீரியஸ் ட்ரபிள். 10 ஓவர்ல இந்த 90 for 2 டார்கெட் பண்ணும். பவர் பிளேல விக்கெட் விடக்கூடாது. 11 to 15, 15 to 20 ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், பிளாக் பை பிளாக் ரன் பொழிஞ்சினே இருக்கும் உங்களுக்கு. 206 மினிமம். நான் சொல்றது இந்த டீ எடுத்து 10 ஓவர்ல 94 அந்த மாதிரி வந்துட்டீங்க. 220 போடு. 220 வந்துட்டா ரியலி ஃபேன்சி யுவர் சான்சஸ் டிஃபெண்டிங் அந்த பிக் ஃபைனல். இப்ப இவங்களுக்கு ஒரே ஒரு கேள்விக்குறி தான். ரஸ்மத்துல்லா ஒமர் சாயா இவங்களோட பிவிகேஸ் பிளேயிங் 11 இல்லைன்னா தேர் கோயிங் டு சே, ஏ லுக் திஸ் ஆர்சிபி பேட்டிங் இடம் நான் பவர் பிளேல உடைக்கணும். பாட்லட்டே எடுத்துடலாமா பீரா அவங்க? எடுக்க மாட்டேன்றாங்களே சார். இப்ப ஜார்ஜ் இங்கிலீஷ் எத்தனை நாளுக்கு அப்புறம் எடுத்தாங்க? இப்ப நிறைய பேர் என்ன கேட்டாங்க, "ஏன் சார் நீங்க என்ன ஜார்ஜ் இங்கிலீஷுக்கு ஏஜென்ட்டா இப்படி ப்ரோமோட் பண்றீங்களே?" நிறைய பேர் கேட்கிற அளவுக்கு. அதுவே லேட்டா தானே எடுத்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஜிடி எப்ப நம்பர் 3 ஆடினாங்க? மும்பை இந்தியன்ஸ் திலக் வர்மாவை எப்ப நம்பர் 3 ஆடினாங்க? லேட்டா ரியலைஸ் பண்றாங்க. இப்ப ஃபைனல்ஸ் வந்தாச்சு. ஆர்சி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன் உங்க எக்ஸ்பர்டீஸ்ல. போன வருஷமும் இப்படிதான், நீங்க நுவான் துஷாரா சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? விளையாட ஆரம்பிச்ச உடனே ஹி ப்ரூவ்டு. இப்போ இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்க எக்ஸ்பர்டீஸ்ல கேட்கறேன். இப்ப ஆர்சிபி ஒரு 37 for 2 4 overs சால்ட்டும் கோலியும் அவுட். அங்கேருந்து எங்க போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் போயிடுச்சுன்னா வாட் டு யூ திங்க் தட் தே வில் கெட் இஃப் தே லூஸ் போத் இன்சைட் 4 overs? கஷ்டம் தான் பீராக், பட் அவங்களுக்கு இது டெப்த் ஆல்சோ பீராக். 200 போயிருவாங்க.
206 கீழே அடிச்சா பிபிகேஎஸ் will chase it down. இப்பயே சொல்றேன் நான், you will ஆமா take it. ஆமா, நீங்க அது தானே சொன்னீங்க. 225 போகாது, So, 200 போகும் அதான். அப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐ வாண்ட் யூ டு, இப்ப இருக்கிற கைல் ஜெமிசன், ஹஸ்மத்துல்லா ஒமர்சாய், மார்க்கஸ் ஸ்டானிஸ், அர்ஷதீப் சிங் வச்சுன்னு நான் சொல்றேன் 37-2. கிரிக்கெட்ல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஃபுல் டாஸ்ல கூட போல்டார் ஆள்லாம் இருக்காங்க. தட் இஸ் கிரிக்கெட் ஃபார் யூ. அது வந்துட்டு உங்களுக்கு பாசிபிலிட்டி சான்சஸ் எவ்வளவு? பாட்லெட் ஆனா அவர் பூந்து 7 for 14 எடுத்துட்டு வரலாம் சொல்றேன். இஸ் கோயிங் டு பால் குயிக். இந்த பேரை உடைக்க முடியல. யூ டு டூ டிஃபரெண்ட், சம்திங் வெரி டிஃபரெண்ட் இந்த ஃபைனல். அதனால நான் கேட்கிறேன், பாட்லெட் நீங்க ஆடுவீங்களா, அஸ்மத்துல்லா ஒமர் சாய் ஆடுவீங்களா அப்படின்னு. இந்த 3 பேர்ல 2 பேர் தான் ஆட முடியும். நான் வாட் இஸ் பாட்லர் தான் போயிடா. நான் போன மேட்சே சொன்னேன்ல, 2 பேரும் ஆடினவங்க, ஜெமிசன் பாட்லர் 2 பேரும். தட் இஸ் பெஸ்ட் 11 பவுலிங் பொறுத்த வரைக்கும். யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணோம், ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க, அதையும் சொல்லிடுறேன். அண்ட் தேர் பிளேயிங் 11 வில் பி பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா, ஜாஷ் இங்கிலீஷ், ஷ்ரேயாஸ் ஐயர், சஷாந்த் சிங், நயல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டானிஸ், அஸ்மத்துல்லா ஒமர் சாய், கைல் ஜெமிசன், வைஷாக் விஜயகுமாரன், அர்ஷதீப் சிங். பிரார இங்க நான் யோசிப்பேன், அவங்க பண்ண டெசிஷன் கரெக்ட். இங்க கொஞ்சம் கூட பால் திரும்பாது. அதனால இங்கே அவங்க பிரார ஆடலன்னா ஐ வில் நாட் கமெண்ட். முல்லன்பூர்ல ஆடாத போது தான் ஐ ரைஸ் அ கொஸ்டின் சேயிங் ஹி ஷுட் பிளேன்னு. இங்கே தே ஆர் அண்ட் டு ரைட். பி ஃபேர், வைஷாக் ஆல்சோ இஸ் நாட் பேட். சூப்பரா போட்டார், நாட் பேட். நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றீங்க. 3 ஓவர்ல 30 ரன்னுங்கிறது பெருசா தெரியும் ஒரு விக்கெட். அந்த பேர்ஸ்டோ பிதா மகன் நீங்க அவுட் ஆகணும் வச்சு கண்டம் தொட்டு பதச்சு போட்டிருப்பாரு அவரு. ஸோ பியூட்டிஃபுல்லா போட்டாரு. யஜ்வேந்தர் சகல் கிளாசிக்கா போட்டார். 4 ஓவர்ல 39 ரன். அங்க 4 ஓவர்ல 38 ரன் நீங்க போடுறீங்களா, சூப்பர். அதுல எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு இவங்களோட பிளேயிங் லெவன் இப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் சொல்றோம், அவங்க பாட்லெட்ல கொன்ற மாட்டாங்க. இதுதான் இருக்கும். ஆர்சிபிக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. தே ஹாவ் மேட் பீஸ் வித் லியம் லிவிங்ஸ்டன். ஸோ அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. தே ஃபீல் தட் somehow he is deliver. Only thing is, இப்போ when we are giving our analysis, we expect him to fire bottom line, even though whatever he has done in the past is not encouraging. Let us encourage him and wish that he does well. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா, பில் சால், விராட் கோலி, மயங்க் அகர்வால், ரஜாத் பட்டிதார், லியம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜார்ஜ் ஹேசல்வுட் அண்ட் யாஷ் தயால். அந்த இம்பாக்ட்ஸ் ஆஃப் இஸ் கோயிங் டு பி சுயாஷ் சர்மா. அதுல வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எதுவுமே கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பேட்டிங் பிரப்சிம்ரன் சிங் ஒரு கியர், பிரியான் ஷாரியா ஒரு கியர், ஜோஷ் இங்கிலீஷ் துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும். ரிவர்ஸ் லேப்பும் உண்டு, லேப்பும் உண்டு, பிக்கப் புல்லும் உண்டு. இங்க பாத்தீங்கன்னா பில் சால்ட் பட ஆரம்பிச்சிச்சு. இந்த அகமதாபாத்ல படும் பில் சால்ட்டுக்கு. விராட் கோலி அடிச்சுனே தான் இருக்காரு. மயங்க் அகர்வால், இப்ப உங்களுக்கு வந்து மயங்க் அகர்வாலும் சூப்பரா ஆடுறாரு. இஸ் அ ப்ரூவன் பிளேயர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா லெட் அஸ் பி ஆனஸ்ட் வித் அவர் செல்ஃப். இதை நீங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அங்க பெட்டரா இருக்கு. அந்த ட்ரிப்ஸ் பிட் செட்டில்டு டாப் 3 பட் தேன் அதான் திஸ். அந்த படிக்கல் ரோல மயங்க் ப்ளே பண்றாரு போயிடாங்க, அது டீசென்ட் தான். படிக்கலோட பிளே ரோல அவர் மயங்க் ரோல் ப்ளே பண்றாரு. கரெக்ட். இப்ப நான் உங்களை இங்க ஜார்ஜ் இங்கிலீஷ வைக்கிறேன், இங்க மயங்க் அகர்வால் வைக்கிறேன் நம்பர் 3ல. ஹூ வில் யூ கோ வித்? உங்களை கேட்கறேன். ஜாஸ் இங்கிலீஷ் தான், ஜாஸ் இங்கிலீஷ் தான். அதனால அங்க 2 சின்ன பசங்க ஆட்டம் காட்டுறாங்க. இங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு தலைங்க இருக்கு. ஆனா அந்த சின்ன பசங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. பிரப்சிம்ரன் அடிக்கலன்னா ஆர்யா அடிக்கிறாரு, ஆர்யா அடிக்கலன்னா பர்சிங்கன் அடிக்கிறாருங்கும் போது, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருந்த கடைசி 6 ஓவர் போலிங் இங்கதான் மாட்டுவாங்க பிவிகேஎஸ். ஹர்ஷதீப் சிங் நல்லா போடுறாரு, பும்ராவே அடி வாங்கிட்டாரு. வேலை ஹர்ஷதீப் சிங் அடி வாங்கிட்டாருன்னா நீங்க வச்சிருக்கிற வந்து ஸ்டாக் இந்த டெத் ஓவர்ஸ் ஸ்டாயினிஸ் எல்லாம் போட்டே ஆகணும். ஹர்ஷதீப் சிங் அடி வாங்கினா கைல் ஜெமிசன் எனக்கு தெரியல, பஸ்மத்துல்லா ஒமர் சாய் எனக்கு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்க குட்டி இருக்கு, ஜோஷ் ஹேசல்வுட். நீங்க சொல்லினே இருப்பீங்க புவனேஸ்வர் குமார் பெரிய மேட்ச் எல்லாம் டெலிவர் பண்ணிடுவார் பீடார்னு. யாஷ் தயாலுக்கு அந்த ஒரு நேக் இருக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு. ஒரு 11 ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துட்டாரு. திடீர்னு கடைசியில் குணால் பாண்டியா கொடுக்குறாங்க. குணால் பாண்டியாவும் நல்லா போடுறாரு. இங்க வைட்டல் எட்ஜ்ன்றது இந்த 6 ஓவர்ல நிறுத்த முடியாத எட்ஜ் தான். அப்படிங்கிறதுனால அந்த எட்ஜ் கொஞ்சம் ஃபேக்டர் பெருசா இருக்கிறதுனால ஆர்சிபி கோ வித் எட்ஜ் ஆஃப் 51-49. இதை ஒத்துக்கிறீங்களா? இப்படிதான் மும்பை சொன்னீங்க, நான் பிபிகே சொன்னேன். யார் ஜெயிச்சாங்க? இந்த பிபிகேஸ் தான் இல்லைன்றீங்களா? தமிழாக ஆர்சிபி ஆர் வெரி ஸ்ட்ராங், இல்லைன்னு சொல்ல. எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பட் தென் ஐ திங்க் இப்ப இவங்க பிபிகேஎஸ்க்கு இருக்கிற மொமெண்டம் வந்து அது சாம்பியன்ஷிப் வின்னிங் மொமெண்டம் அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் அவங்க இந்த வென்யூ, பர்டிகுலர்லி இந்த வென்யூல அவங்கள ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பீராட் 220 அடிச்சாலும் அவங்க திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து பிபிகேஎஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி விட்டுறணும். பண்ண விட்டுட்டு அவங்க 220 அடிச்சிருவாங்க எப்படியும். பிபிகேஎஸ் ஃபர்ஸ்ட் ஆடினாலும் விராட் கோலி மாதிரி ஒருத்தர் வெறித்தனமா அடிச்சுதான் அதை சேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். பட் ஐ சம்ஹவ் ஃபீல் பிபிகேஎஸ் வில் வின் திஸ். ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட், ஹை ஸ்கோரிங் கான்டெஸ்ட் தான். எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங் டீம் வில் வின், பட் பிபிகேஎஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம் மாதிரி தெரியுது.
ஆர்சிபி இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, பட் அன்பார்ச்சுனேட்லி ஐ திங்க் பிபிகேஎஸ் will win this final. எனக்கு அதனாலதான் இப்ப நான் ஆனஸ்டா சொல்றேன்னா, நான் பிபிகேஸோடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்சிபியோடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெண்டு டீமும் வந்து 17 வருஷம் வந்து தவமாய் தவம் இருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்திருக்காங்க போது, எனக்கு இப்ப வேற ஏதாவது ஒரு டீம் வந்திருந்தா கூட, ஆல்ரெடி நிறைய ஜெயிச்ச டீம் எல்லாம் வந்தா கூட ஆர்சிபி ஜெயிக்கணும், ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஒரு உள் மனசு சொல்லும். ரெண்டு டீமுமே ஜெயிக்கல, ரெண்டு டீமுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கும் போது எந்த டீம் தோத்தாலும் என் மனசு உடையுமே ஒழிய, ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்காக நான் கொண்டாடலாம் மாட்டேன். எனக்கு பாவமா இருக்கும் பிபிகேஸ் பார்த்தா. அதே மாதிரி பிபிகே ஜெயிச்சிட்டாலும் பிபிகே ஜெயிச்சிட்டாங்களே நான் வருத்தப்பட மாட்டேன். ஐ வில் பி ஹாப்பி. அதனால வந்துட்டு ஐ வுட் வாண்ட் டு ஸ்டே நியூட்ரல். ஏன்னா ரொம்ப பாவம் ரெண்டு டீமுமே. அதனால உங்க எட்ஜை வந்துட்டு நீங்க எல்லாம் யோசிச்சு கரெக்டா அதேதான் பீட், போட்டீங்க. அதேதான் நானும் போன வாட்டி இப்ப போன தடவை மும்பைக்கு சொன்னா சிஎஸ்கே ஃபேன் அப்படின்லாம் கிடையாது. ஆர்சிபி பிளேட் எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட் டு பி வேர் தேர். லாஸ்ட் இயரே சிஎஸ்கே ஆர்சிபில வந்து சிஎஸ்கே தோத்துட்டாங்க, ஓகே தான். பட் தென் அது யார் தேல் போட்டு அந்த விக்கெட்டை தோனி விக்கெட் எடுத்தனாலதான் அவருக்கு ஒரு ரிடம்ஷன் இருக்கு. ரிங்கு சிங் அப்படி ஒரு மேட்ச் ஒரு டீஃப்ளேட் ஆகி அதுக்கப்புறம் அவர் தன்னை மோட்டிவேட் பண்ணி ஒரு அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்காருன்னா வி ஷுட் ஃபீல் ஹாப்பி ஃபார் பர்சன் டு அக்கம்ப்ளிஷ். ஆர்சிபி பிளேட் வெல் டு வின் தட் மேட்ச் அண்ட் டு குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப் லாஸ்ட் இயர். இந்த வருஷமும் they have done well to be where they are, appreciate them. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஒருத்தரை கால் பண்ணணும் அப்படின்றனால ஐம் காலிங் அவுட் பஞ்சாப், அவ்வளவுதான். நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட். ஆர்சிபிக்கு ஒரு எக்ஸலண்ட் சஜஷனும் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அவங்க பஞ்சாப் ஆர்சிபி போலிங் நல்லா இருக்கு, இருந்தாலும் பஞ்சாபோட டெப்த், ஒருவேளை ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 206 கீழே நீங்க அடிச்சீங்கன்னா, நான் இப்பயே சொல்றேன், ஆர்சிபி ஸ்கோர்ஸ் லெஸ் தேன் 206 இட் பி டிஃபிகல்ட் டு ஸ்டாப். திருப்பி அடிச்சிருவாங்க பஞ்சாப். நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஒருவேளை அவங்க வந்துட்டு பஞ்சாப் வந்து டாஸ், ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி அவங்க உள்ள போட்டு 215 இருந்தாலும் ஆர்சிபி இஸ் காட் அ சான்ஸ் டு ஸ்கோர் இஃப் தி கெட் அ ஸ்டார்ட் யுவர் ஸ்பாட் ஆன். அதுதான் ஹோப்ஃபுல்லி அந்த எக்ஸ்ட்ரா ஆர்சிபி 10 ரன் 15 ரன் கோலி மாதிரி ஒரு வெறித்தனமா அடிச்சு முடிச்சிருவாரு. அதுதான் ஒரே சான்ஸ் அவங்களுக்கு. இல்லாட்டி அதுல ஐ திங்க் பஞ்சாப் மே win. எந்த சந்தேகமும் கிடையாது. யூ given the right strategy for them which they should work on. Let us see what they do. திருப்பியும் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் போரிங்கா தான் இது பண்றேன். திருப்பியும் கோலி எடுப்பேன், அடிச்சுனே தான் இருக்காரு. திருப்பியும் சால்ட் எடுப்பேன், அடிச்சுனே தான் இருக்காரு. ஏசல் விட விட முடியாது. திருப்பியும் கேஆர் எடுப்பேன். எனக்கு என்னமோ இங்க பிரப்சிம்ரன் சிங்க்கு 2 3 மேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு, பெருசா அடிப்பாருன்னு தோணுது. என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி, பில் சால், ஜாஷ் ஏசல்போர், ஷ்ரேயாஸ் ஐயர் அண்ட் பிரப்சிம்ரன் சிங். நீங்க யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆனா கண்டிப்பா புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜார்ஜ் இங்கிலீஷ் உங்களோட லிஸ்ட்ல இருப்பாங்க. டன் சரி, ஜாஸ் இங்கிலீஷ், பிரியன்சாரியா எக்ஸ்ட்ரானரி பீரியட் இந்த வெனியூல அவரும் ரொம்ப போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு இருக்காரு. பிரியன்சாரியா, ஜாஸ் இங்கிலீஷ் இந்த பக்கம். அந்த பக்கம் வந்து கண்டிப்பா ரஜத் பட்டிதர், அவர் வந்து ஸ்மார்ட் ஃபைனல்ல ஒரு வெளுத்தாரு. அதே ஸ்மார்ட் ஃபைனல் பட்டிதர் வர்சஸ் ஐயர் தான் இங்கேயும். பட்டிதர் எடுக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி புவனேஸ்வர் குமாரே எடுக்கிறேன். யாஷ் தயால் ஹேஸ் த லேக் ஆஃப் டேக்கிங் விக்கெட்ஸ். ஸோ யாஷ் தயாலும் நான் எடுக்கிறேன். பட் அதுக்கு பதிலா ஒரு பேட்டர் வேணும் அப்படின்னா அவங்க மயங்க் அகர்வால் கூட எடுக்கலாம். அவரும் டாப் ஆர்டர்ல சூப்பரா ஆடுறாரு. ஸோ இதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் பார்த்தாச்சு, ஃபேண்டசி பிக் பண்ணியாச்சு. நீங்க ஆர்சிபிக்கு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. ஐ சம்ஹவ் ஃபீல் பஞ்சாப் வில் வின் அண்ட் பிகம் ஐபிஎல் சாம்பியன்ஸ் 2025 எனக்கு தோணுது. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸையும் சொல்லிடுங்க. அதான் எனக்கு என்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லா டீம்ஸுக்கும் ஒரு ஹெவி ஃபேன் பேஸ் இருக்கு, ஹெவி ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்க சார் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், டைலி எஜுகேட்டட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், பைலட் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, லீவ் போட்டு நாளைக்கு யாருமே ஒர்க்குக்கே யாருமே நிறைய பேர் போல. அந்த மாதிரி இருக்காங்கும் போது ஏதாவது ஒரு ஃபேன் பேஸ் வந்து மனசு உடைய போகுது. அது வந்து நான்லாம் ஒர்க்குக்கு போறேன் நாளைக்கு. வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, வேலையை முடிச்சிட்டு நைட்டு தான் நாங்க ரெக்கார்டிங் பண்றோம். நான்லாம் நாளைக்கு ஒர்க்குக்கு போறேன், அதுக்கப்புறம் தான் மேட்ச். அது சொல்றேன் நானு. இப்ப இருந்தாலும் நீங்க வந்து உங்க டைமை கொடுத்து இப்ப ரெக்கார்டிங்க்கு வரீங்க பாருங்களேன். தட் ஹாஸ் டு பி ரியலி எவ்ரி ஒன் ஷுட் praise you for that, for your commitment. எனக்கு என்னன்னா, இப்ப இவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு வாழ்க்கையா பாக்குறாங்க இந்த ஃபேன் பேஸ். அப்படிங்கும் போது எனக்கு எந்த டீம் வந்து மனசுடைஞ்சு போகுது அப்படின்னு தெரியல. அதனால வந்து டு பி வெரி ஆனஸ்ட், இது போன மேட்ச் வந்துட்டு இப்போ ஆர்சிபி இந்த இதுல குவாலிஃபயர் நல்லா போன போது ஃபேன்ஸ் அப்படியே இது பண்ணி விட்டுட்டு இருந்தேன், கமான் ஆர்சிபி நேஷன், கமான் ஆர்சிபி நேஷன். இப்ப நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு பிவிகே தோத்தாலும் எனக்கு மனசு உடஞ்சுதான் போகும். அங்கேயும் ஒரு வருஷம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இதுல விச் டீம் டிசர்வ் டு வின்னா, அதுல நோ டீம் டிசர்வ் டு வின், போத் டீம் டிசர்வ் டு வின், நோ டீம் டிசர்வ் டு லூஸ். அப்படிங்கும் போது கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஆர்சிபி ஆஸ் அ நெட்ஜ், considering the last 6 overs slightly been weaker for Punjab. But sir has a very very valid reason. அவங்க ஒருவேளை அவங்க பேட்டிங் ஆடி நீங்க சொல்ற ஆவரேஜ் ஸ்கோர் கீழே வந்து அடிச்சிருவாங்க ஆர்சிபி. ஸ்பாட் ஆன் தட். லெட் அஸ் see what is going to come.
We will all pray whichever team which plays good cricket will come and win and get it successful. தோக்கிற டீம் தலை குனியறதுக்கு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில தோல்வியை ஒத்துக்கிறவன் அக்செப்ட் பண்றவன் தான் அடுத்த வரை ஜெயிப்பான். அதே மாதிரி நோ வின்னர் இஸ் அ வின்னர் who hasn't faced any defeat at all. இந்த வருஷம் இல்லையா அடுத்த வருஷம் see who has emerged with champions. நான் சொல்ற மாதிரி ஆர்சிபி வந்து ஒரு ஈசலாவா இல்லைன்னா சட்டா பஞ்சாப் சார் சொல்ற மாதிரியான will come back and entertain you in that one final IPL review with all this entertainment for over 70 days with your kingpin of purpose. Until then, thanks a lot and bye bye.